நம் தாய் திருநாடாகிய தமிழ்நாடு மலைவளமும் நீர்வளமும் குறைந்த நாடு. அண்டை மாநிலங்களான கேரளமும் கர்நாடகமும் ஆந்திராவும் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் உரிமையை பறித்துக் கொள்கின்றன. இந்திய நடுவண் அரசோ எக்காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு எதிரானதாகவும் அலட்சிய மனப்பான்மையோடும் மாற்றான்தான் மனப்பான்மையோடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே இருந்த 39,200 ஏரிகள் இன்று பாழடைந்து போய்விட்டன. பாதிக்கு மேற்பட்ட ஏரிகள் அழிந்து விட்டன. இந்த நிலை நீடித்தால் தமிழகம் ஒரு நாள் பாலைவனமாகிவிடும். இங்கு இருக்கின்ற மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இதற்கு என்ன தீர்வு? கிராமத்திற்கு செல்வோம், கிராமங்களை திரும்பி பார்ப்போம், கிராமங்களினுடைய வாழ்வாதார வளங்களை மீட்போம், கிராமங்களிலே இருக்கின்ற ஏரி குளங்கள் முதலிய நீராதாரங்களை நாம் சீரமைத்து பாதுகாப்போம். பன்னீர்செல்வம், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் யூனியன். 25 ஆண்டுகள் பணியாற்றி 2008 மேல இருக்குது. எள்ளு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டோம். 4 மாசம் நினைக்கிறேன், இன்னும் 1 மாசம் இருக்கு. வேலைன்னு சொன்னா வெளியில போய் யாருக்கும் கீழே வேலை செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆபீஸ்ல. மற்றவர்கள் பிள்ளைங்கெல்லாம் வெளியில போயிடுவாங்க, எங்க வீட்டுல ஆள் இருக்குங்க. அதுக்காக இங்கே இருந்துக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு மாடு. என்னுடைய கிராமத்தில் மிகவும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா,
மைக்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை, இடம் மாற்றம் இல்லை. வேற இடத்துல இருந்து இங்கே வந்து இடம் மாறி இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கொணலையோட மக்கள் தொகை வந்து 5400. 2001 அரசோட கணக்கில் இருக்கிறது 3191. இன்னைக்கு வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய இங்கேருந்து வேலைக்காக தேடி யாரும் மைக்ரேஷன் ஆகி வெளியில் போகல. கிராமத்தை பொறுத்தளவுக்கு விவசாயங்களும் மற்றும் பாரம்பரிய தொழில்களும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது மானாவாரி வெள்ளாமைகளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 75% 80% வந்து மானாவாரி வெள்ளாமை இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஏரி, குளம், ஆழ்துளாய் கிணறு இது மூலியமா நடக்கக்கூடிய விவசாயங்கள் ஒரு 70% 75% நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏரியை பொறுத்தவரை ஏரிங்கிறது இது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து வெட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதனோட இது வந்து சரியாக தெரியல. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏரி வந்து, அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த ஏரி வந்து புனரமைக்கப்பட்டு அன்னைக்கு வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதை மீண்டும் திரும்பியும் வந்து இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பழையபடியும் கரையெல்லாம் பலப்படுத்தி இப்போ ஏரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. குளத்தை ஆழப்படுத்துறோம். மழை காலத்துல விவசாயம் பண்ணுவோம். வெயில் காலத்துல காட்டுல வேலை இல்லை, அதனால ஏரி வேலை செய்யறோம். மழை பெஞ்ச விவசாயம் எல்லாம் நஞ்ச பிஞ்ச எல்லா விவசாயமும் வருங்க. இப்ப மழை இல்லை, ஒரு எல்லாமே இல்லை, சும்மா தான் காடெல்லாம் இருக்கும். வெயில் காலத்துல இந்த மாதிரி ஏரியில வேலை செய்யறோம். மழை பெஞ்சா கேணியில தண்ணி இருந்தா தான் விவசாயம். ஆற்று தண்ணி பாய்ச்சனம்லாம் இல்லை, கேணி தண்ணி வச்சுதான் விவசாயம் பண்ணுவாங்க. Now won't be done.
எல்லாம் வீட்டுமனை வியாபாரிகளின் கொள்ளைக்காடாக மாறி வருகின்றது. தமிழகத்தினுடைய விவசாயம் பாழ்பட்டு போய்விட்டது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வேளாண்மை அழிந்து, கிராமப்புற சிறு தொழில்கள் அழிந்து, கிராமப்புற மக்கள் எல்லாம் வேலை தேடி வாழ்வு தேடி நகரங்களை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார். கிராமங்களிலே வேளாண்மையை பெருக்குவோம், வேளாண் உழவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவோம், இயற்கை செல்வங்களான கால்நடைகளை மீண்டும் வளர்த்து இந்த மண்ணுக்கு வளம் சேர்ப்போம், மக்களுக்கு வாழ்வு கொடுப்போம், நதிகளை பாதுகாப்போம், நதிநீர் உரிமையை நிலைநாட்டுவோம்.